அப்படி வாழும்போது என்ன நடக்கும்? கண்டிப்பாகவே நிச்சயமாகவே 100% நம்ம ஒண்ணு குறிச்சு வச்சுக்கலாம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. இதை ஏன்டா இப்படி நீ சொல்ற ஓப்பனா, நீ யாரா சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஆண்டவர் எனக்கு சொன்னார். நான் மாய்மாலமான வேஷத்தை தரித்திருக்கும் பொழுது தேவன் சொன்ன காரியம், நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் என்றால் நீ ஒத்த வேஷத்தை தரித்த, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்தவனா இருக்கணும். ஒத்த வேஷம்னா நீ வீட்டுல இருக்கிறது போலதான் வெளியே இருக்கணும், நீ வெளியே இருக்கிறது போலதான் வீட்டுல இருக்கணும், நீ வீட்டுல இருக்க போலதான் சபையில இருக்கணும், நீ சபையில இருக்கிறது போலதான் வீட்டுல இருக்கணும். எல்லா இடத்திலும் நீ ஒரே விதமாக உன்னை நீ வெளிப்படுத்திக் கொள்கிறாயா என்பதை தான் தேவன் கேட்கிற ஒரு பெரிய கேள்வி. பிரியமானவர்கள், இதை நாம செய்கிறோமா என்பதை நாம் நிதானித்து நம்மை நாமே புடமிட வேண்டும். இப்படி நாம நிதானித்து நம்மளை அறிந்தோமானால் நாம் நியாயத்திற்கப்படுவோம். என்ன சொல்லியிருக்கார்? நீங்களே நிதானித்து அறிந்தீர்கள் நியாயத்திற்கப்படுவீர்கள். அப்போ நாம் நம்மளே என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை பண்ணணும். நாம செல்ஃபா எடிஃபிகை பண்ணணும். நம்ம